தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மெட்டீரியலில். இதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தமிழின் தொன்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அந்த கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மொழியை பற்றி இருக்கும். திராவிட மொழிகள்னால் என்ன, கிட்டத்தட்ட 35 மொழிகள் மேலே கிட்ட இருக்குது. அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எந்த நூல் சொல்லுதுன்னா புறப்பொருள் வெண்பாமாலை. இது நிறைய கொஸ்டினில் கேட்காங்க, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். தமிழ் மாந்தன் தோன்றிய லெமுரியா கண்டத்தை மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. லெமூர் அப்படிங்கிற குரங்கோட இனத்திலேருந்து தான் நம்ம தோண்டியிருப்போம் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பற்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கடுங்கொடல் கொல்ல. சிலப்பதிகாரத்தோட பாடல் வடியை கொடுத்துருக்காங்க. பக்குருளி ஆற்றில் தான் நம்மளோட குமரிக்கண்டம்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு பக்குருளி ஆறு ஓடி இருக்குது குமரிக்கண்டத்தில், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த வரி பாரதிதாசனோடது. திங்களோடும் செம்பரிதி தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்கலோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் நாங்கள் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதிதாசன். இது அவரோட கூற்று. இந்த ரெண்டுமே கூற்றுகள் ரொம்ப முக்கியமானது. சிலப்பதிகார பாடல்கள் இது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த கண்டென்ட் ஏற்றுமதி ரிலேட்டடாக விட இறக்குமதி தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இது யூனிட் 8 உங்களுக்கு கவர் ஆகும். 10ஆம் நூற்றாண்டில் சந்தனமும் மயில் தொகையும் வாசனை பொருட்களும் யாருக்கு, சாலமனுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. யூனிட் 8 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மணிமேகலை பற்றி கொடுத்துருக்காங்க. சாவக நாட்டோட கடல் வணிக தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு. சங்க காலம் பற்றிய மரபு செய்திகள் தமிழை தவிர எங்கேயுமே கிடையாது, சரிங்களா அப்படின்னு சொன்னது யாருன்னா தனிநாயகம் அடிகள் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து, தமிழ்களு கூடல்னா புறநானூறு. இது ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இலக்கியத்தில் உள்ள நூல்களோட பேர். தமிழ்களு கூடல் அப்படின்னா புறநானூறு, தமிழ் வேலி அப்படின்னா பரிபாடல். அது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் அப்படின்னு மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தமிழை பற்றினது. அதுக்கப்புறம் பண்டைய தமிழகத்தோட ஏற்றுமதியை பற்றி கூறுகிற நூல் பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏற்றுமதியை சொல்கிறது பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சி. நிறைய ஏற்றுமதியை பற்றி பேசியிருப்பாங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் இலக்கியம் ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க. ஏன்னா இது அப்படியே எடுத்துக்கலாம். இலக்கியம் பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சி நூலை ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம். அதே இது ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் சார்ந்த கொஸ்டினாகவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூட்டையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சி தானே ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொன்னோம். ஏற்றுமதி இறக்குமதி ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின் பாடல் வரி வந்து பட்டினப்பாளையில் வந்து சொல்லியிருக்காங்க. நீர்வழி வந்து புறவி வந்திருக்கு, கடலில் வந்து கருங்கறி மூட்டை வந்திருக்கு, வடமலையிலேருந்து மணியும் பொண்ணு வந்திருக்கு. தொல்காப்பியத்தில் சங்க இலக்கியத்தில் சிலப்பதிகார முதலியவை இசை மரபுகளை பற்றி சொல்லுது. இப்போ ஏற்றுமதி இறக்குமதி முடிஞ்சுது, அதுக்கப்புறம் இசை நாடகம் ரிலேட்டடாக வரும். இப்போது சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் சங்க இலக்கியம் எல்லாமே இசையை பற்றி சொல்லுது. அதில் ஃபஸ்ட்டு நாடகங்களை சொல்லியிருக்காங்க. அதை வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். தமிழை வந்து 3ஆக படிப்பாங்க, முத்தமிழ்னு சொல்லுவாங்க. நாடகம் அப்படின்னா நாடு ப்ளஸ் அகம். நாடக உலக நிகழ்ச்சிகளை வந்து அப்படியே கண்ணாடி போட்டு நமக்கு காட்டும். அந்த காலத்தில் படம்லாம் கிடையாது, நம்ம இப்போ நிறைய படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அப்படி கிடையாது. தெருவில் ஒரு திரைச்சீலையை கட்டி அதுக்கு நின்று நாடகம் நடிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட செயல்களை வந்து காட்டுவாங்க. அதுதான் அப்போ உலக நிகழ்ச்சிகளை வந்து நாடகமாக பிடிச்சு காட்டுவாங்க. அதுதான் உலகின் மொழி உருவம் பெறுவதற்கு முன்னாடியே இசை வந்துடுச்சு. ஸோ மனிதனோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு இசை வந்து ஒரு கருவியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு இசைக்கு தாகனமாக நம்மளோட உணர்வு சைகைகளை அசைக்கும்ல, அது சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயரில் இதுக்கு கவிதைங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, செக் பண்ணிக்கோங்க. இது 2023 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். தொல்காப்பியம் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இது கேட்ட கொஸ்டின். நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் கொடுப்பது இசை இலக்கண நூல்களை தான் சொல்லியிருப்பாங்க. பாணன் பாடினி விரலி கூத்தன் இதெல்லாம் இசைக்கலைஞர்களோட பேர். அவங்க வந்து அதை வேலை செஞ்சாங்கன்னா அவங்க பேர் இந்த பேரை சொல்லுவாங்க.
அதுலேயுமே அந்த பாட்டு இசைக்கலையில் வந்து பிறப்பு பாடல் முதல், அதாவது குழந்தை பிறந்தப்போ தாலாட்டு பாடல் முதல் இறந்ததுக்கு நான் ஒப்பாரி பாடல் பாடுவாங்க, அது வரைக்கும் பாட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து ஒப்பாரி அப்படிங்கிறது வந்து இவருக்கு ஒப்பார் யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கர்நாடக இசைக்கு தாய் அப்படின்னு எந்த மொழியை சொல்கிறாங்க? தமிழை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? கர்நாடிக் மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களா, அதுக்கெலாம் மூல மொழியை வந்து தமிழ் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பன்னோடு தமிழப்பை தேவாரம். கிட்டத்தட்ட இசையை பற்றி அதிகமாக பேசின நூல் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தேவாரத்தை சொல்லுவாங்க. நீங்கள் அதை பாடும்போதே உங்களுக்கு அதை பற்றி தெரியும். அடுத்து தமிழர் 5 வகை நிலத்திற்கு இலக்கணங்களை வந்து ஏற்ற பன்னிசை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. குழலினது யாழினது என்று வள்ளுவர் குறிப்பார். குழலினது யாழினது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அதாவது குழந்தையோட வாய்ச்சொல் வந்து வேறு எதுக்குமே ஈடாகாதுங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா வள்ளுவர் தான் சொல்லியிருப்பாங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர், அது வந்து நம்மளோட விவசாயத்தை பற்றி சொல்லியிருப்பாரு, அதுவும் திருக்குறள். உழவுக்கு சிறப்பு பெற்ற மருதநில வயலை பற்றி இவங்க பேசியிருப்பாங்க. சரிங்களா? மருத நிலத்தோட கருதியே அந்த வேந்தனை தான் முதன்மைப்படுத்தியிருப்பாங்க. வேந்தர்னா நம்ம தமிழர்கள் களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. புறப்பாடல் வந்து நம்மளோட முக்கிய இதை சொல்லுது. இதுவும் ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அக்கால பெண்களோட வீரத்தை வந்து பாடியவர் யாருன்னா ஒக்கூர் மாசாத்தியர். நிறைய பேர் பாடியிருக்காங்க, ஒக்கூர் மாசாத்தியரும் இதில் உண்டு. இதில் வந்து நம்ம யாழ் யூஸ் பண்ணியிருப்போம் இசைக்கு. அந்த யாழ் பேர் யாழ் 21, மகர யாழ் 19, சகோட யாழ் 14, செங்கோட்டு யாழ் 7. இத்தனை நரம்புகளை உடையதை வந்து நம்ம இப்போ 7 நரம்புகள் உள்ள யாழ் என் கையில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் செங்கோட்டு யாழ். ஸோ ஒவ்வொரு யாழுக்கும் ஒவ்வொரு பேர் அதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இசை முடிஞ்சதுக்கப்புறம் திராவிட மொழிகளுக்குள்ள போது இந்திய மொழி குடும்பங்களை அறிஞர்கள் வந்து 4ஆக பிரித்து வச்சுருக்காங்க. இதுவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. எத்தனை இதாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் 4ஆக பிரிப்பாங்க. நாடை வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்லிட்டு பேராசிரியர் அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பார். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தாவது இந்தியாவில் வந்து மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் இருக்குது. அதில் 325 மொழிகளும் பேசப்படுகிறது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா இந்திய மானுடவியல் கணக்கெடுப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த திராவிட மொழிகளையே 3ஆக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற மொழி குடும்பங்களை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. அதில் மொழி குடும்பங்கள் வந்து 4ஆக பிரித்ததுக்கப்புறம் மொத்தம் 12 இருக்குது. அதில் 325 மொழிகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கணக்கெடுப்பு சொல்லிட்டு, எந்த கணக்கெடுப்பு? இந்திய மானுடவியல் கணக்கெடுப்பு. அதில் திராவிட மொழிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது இருக்கிற திராவிட மொழிகள் வந்து எத்தனைன்னா 23க்கு மேலே இருக்குது. ஸோ அந்த திராவிட மொழியை நாங்கள் 3ஆக பிரிச்சுக்கிறோம். அந்த 3ஆக பிரித்ததில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழி 3ஆக இருக்கா. ஸோ இதில் வட அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எப்படின்னா வடக்கன்ஸு தானே குல்பிப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் எழுத்துக்கோ லாஸ்ட் எழுத்துக்கோ ஃபஸ்ட் எழுத்து எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் இருக்கிறதுக்கு சென்ட்ரல் எழுத்து எடுத்துக்கோங்க. வட திராவிட மொழிகளுக்கு குல்ஃபி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரூப் மால்தோ பிராகுயி. இது 2016 கொஸ்டினில் குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? 2016 குரூப் 4 கொஸ்டின். அடுத்து நடு திராவிட மொழிகளில் இதை நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அந்த இது பெங்காலிக்காரன் என்ன நிற்பானா பச்சி இந்த இது கூவி கூவி விற்பான். பச்சி போண்டா வேணுமா, பஜ்ஜி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐனா 5 5 ரூபா அப்படின்னு வேணுமான்னு விற்றுக்கிட்டே இருப்பான், கூவி கூவி விற்பான். நடு திராவிட மொழிகள். அடுத்து இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தென் திராவிட மொழிகள் நம்ம நாட்டில் தமிழ், மலையாளம், கன்னடம். அதுக்கப்புறம் கொரகா, கோத்தா, இருளா, அப்புறம் துளு, தோடா, குடகு. இது எல்லாமே தென் திராவிட மொழிகள். இதுவும் ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஈஸியாகவே படிச்சுக்கலாம், மைண்டில் ஏற்றிக்கலாம். இதை ஈஸியாக என்ன நம்ம பகுதியில் உள்ளது. ஸோ இதை நம்ம படிச்சுக்குவோம். இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் வடமொழிக்கு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. நடு திராவிடத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கிடும். கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டை வந்து 100 தடவை மைண்டில் ஏற்றுனீங்கன்னா மைண்டுக்குள்ளே ஏறிடும், வேறு ஒன்றும் இல்லை. தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளம் பெரு திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே திராவிட பெருமொழிகள் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாளம். திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்டதுன்னா தோடா.
இந்த தோடா எந்த இடத்துல வரும் அப்படின்னா நமக்கு தென் திராவிட மொழிகளில் வரும். சரிங்களா, தென் திராவிட மொழிகளில் வரும். நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்டது தோடாவுக்கு அப்புறம் திராவிட நாகரிகம் என்பதில் திராவிடம் பெயரிடையாக வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் தன்னோட திராவிட மொழிகளோட ஒப்பிலக்கணத்தில் சொல்லியிருப்பாரு. இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அதுக்கப்புறம் இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா திராவிட மொழிகள், திராவிடம்ங்கிற சொல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்னாக்கி கால்டுவெல். அதை வந்து உருவாக்கியவர் அப்படின்னா குமரிலப்பட்டர். இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயரில் கேட்குற கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இது தமிழ் திராவிட அப்படின்னு மாறி இருக்கும், திராவிடம் என்ற சொல்ல வந்து உருவாயிருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஈராஸ் பாதிரியார். அவரை பற்றி ரொம்ப கேட்குறாங்க, அப்படியே கேட்டுருவாங்க ப்ரீவியஸ் இயரில். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம். அதாவது இதில் வேர்டு கொடுத்துட்டான், கிடைத்துள்ள அப்படின்னு கொடுத்தாக்கி தொல்காப்பியம். முதல் இலக்கணம் நூல்னா அகத்தியம் தான். சரிங்களா, 80 விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே மொழி தமிழ் தான். ஏன்னா நம்ம திராவிட மொழிகள்னு சொல்லிட்டு பிரித்தாங்கல்ல, அந்த திராவிட மொழிகள் மொத்தம் எவ்வளோ இருந்தாலும் அதில் 80% வந்து திராவிட மொழி கூறுகள் எதில் காணப்படுது அப்படின்னா தமிழ் மொழியில் தான். அதுக்கப்புறம் கூத்துகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ மரப்பாவை கூத்துன்னு மரத்தால் செஞ்ச ஒரு பாவையை வச்சு பொம்மையை வச்சு கூத்து காட்டுறாங்க. அந்த கூட்டு பொம்மையை வச்சு மாறுறாங்க. பொம்மை வந்து என்னதான் வந்து தோலாக மாறிடுது, தோல் வந்து நிழற்பாவையாக மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாடகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நாடகம் அப்படிங்கிற சொல் வந்து நாட்டியமாகி நாடக நாட்டியம் ஆகி என்று புதிய நாடக உலகில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு நாடகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, இலக்கணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, மொழிகளை பற்றி கொடுத்துருக்காங்க, இசையை பற்றி கொடுத்துருக்காங்க, நம்மளோட சங்ககால தமிழ் மண், தமிழர்கள் பிறந்த இடம், தமிழ் மொழியின் தொன்மை, தமிழர்களை பற்றி சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் கவர்மெண்ட் பிடிஎஃப்ல உள்ளது. சரிங்களா, இதை நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுதான் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் 2016 கொஸ்டினை போய் பாருங்கள், இதில் பாதி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயராக தான் இருக்கும். சரிங்களா, நல்லா படிங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஏன்னா உங்களுக்கு மைண்டில் நிற்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. தமிழ் மொழியை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கால்டுவெல்லாக இருக்கட்டும், ஜி போப்பாக இருக்கட்டும், அவங்களோட பணிலாம் நம்மளால் செய்ய முடியுமான்னு கனவால் கூட நினைக்க முடியாத லெவலுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு அளவு தான் கொடுத்துருக்காங்க புக்கில். இது தாண்டி நிறையா இருக்குது. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷினை தாண்டி இதெல்லாம் கவர்மெண்ட் பிடிஎஃப். ஸோ இதிலேருந்து தான் கேட்குறாங்கங்கிறதுக்கு நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இது தாண்டி எனக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், கொடுக்குறேன். சீக்கிரம் டெஸ்ட்டு பேட்ச் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஃபாலோ பண்ணி வாங்க. நன்றி, வணக்கம்.